வணக்கம் மக்களே. இப்போ ஆவணி 31, அதாவது செப்டம்பர் 16க்குள்ள இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு விவசாயியாக இருந்தால், அதாவது இப்போ இந்த வாழை மரம், இந்த பயிர் வகையெல்லாம் வச்சுருக்கோம், இப்போ தான் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சில இடங்களில் இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்ல காற்று அதிகமான சூறை காற்று வீசுச்சு அப்படின்னா, இந்த வாழை மரம், இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சேதம் ஏற்படும் இல்லையா? அது இந்த சனியும் சூரியனும் பார்க்கறதுனால சூறை காற்று அதிகமா வீசி அது போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அதனால நீங்க அந்த மாதிரி விவசாயம் பண்றவங்களா இருந்துச்சு கண்டிப்பா ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு பிள்ளையார்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. எங்களுடைய விவசாய நிலத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பாக இறை அருள் கண்டிப்பா கிடைச்சாலே போதுமான விஷயம், நல்லது நடக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடையும் விநாயகர் பெருமாளின் வழிபாடையும் எல்லோரும் கையில் எடுத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆவணி மாதம் 31 வரைக்கும் நீங்க நெருப்பு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கிரக யுத்தம் இப்ப நடந்துட்டு இருக்கு. சனி பகவான்